கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளிலேயும் வேதப்பாட வகுப்பிற்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். ஆன்லைன் மூலமாக இந்த வேதப்பாட வகுப்பை கவனிக்கிற உங்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து சொல்லுகிறோம். ஒரு தொடர் வேதபாட சத்தியங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தினுடைய பிற்பகுதியை கடந்த சில வாரங்களாக நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டே வருகிறோம். அந்த பகுதியை நான் இன்றைக்கும் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 2:5, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கிவிடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்றைக்கு ஆண்டவர் எபேசு சபையோடு மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்முடைய சபையோடும் கர்த்தர் இதை பேசுகிறார். மகனே மகளே, நீ மனம் திரும்பு, ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்புக்கு நேராக வா. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து உன்னிடத்தில் இருக்கிற அந்த விளக்கு தண்டை என்ன செய்வேன்? நான் நீக்குவேன். ஆகவே விளக்கு தண்டு நீக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால், தொடர்ந்து நீ வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டுமானால், நீ பயன்படுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டுமானால், நீ சோத்திரிக்கிற ஆதி அன்புக்குள் வா, சரியான மனம் திரும்புதலுக்குள் வா என்று கர்த்தர் அழைக்கிறார். மாத்திரமல்ல, எச்சரிப்பு தொனியோடு கூட பேசுகிறார். சோத்திரிக்கிறார். இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் வந்து மனம் திரும்பாதிருக்கிற உன்னிடத்தில் வந்து உன் விளக்கு தண்டை அதனிடத்தின்று என்ன செய்வேன்? நீக்குவேன். வெளிப்படுத்தல் 1:20 ஆண்டவர் சொல்றாரு, நீ வலது கரத்தில் நீ கண்ட 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தை எழுது. நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் என்று ஆண்டவர் இந்த குத்து விளக்குகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். சோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் இந்த குத்து விளக்கு கர்த்தருடைய வலது கரத்தில் இருக்கிறது. இந்த குத்து விளக்கு சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த குத்து விளக்குகள் சோத்திரிக்கிறோம், சபையில் புதிய ஏற்பாட்டை பொறுத்த மட்டிலும் நீங்களும் நானும் சபையாக இருக்கிறோம், தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இப்போ நாமே குத்து விளக்கு தான். சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரம். ஆகவே இந்த குத்து விளக்குகளை பற்றி, விளக்கை பற்றி வேத வசனங்களில் ஆராயும் போது ஆதியிலிருந்து மனிதனுக்கும் விளக்குக்கும் தொடர்பு இருந்து கொண்டே வருகிறதா நீங்கள் காணலாம். சோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பைபிள் ஸ்டடியில் நல்லா ஷார்ப்பாக கவனித்தாதான் செய்தி விளங்கும். ஏன்னா வியாக்கியானப்படுத்துவோம், ஒப்புமைப்படுத்தி பேசுவோம், ஒரு வசனத்துக்குள்ளே இன்னொரு வசனத்தை தொடர்பு படுத்தி பேசுவோம். அப்போ ஷார்ப்பாக கவனித்தாதான் ஸ்டடி உங்களுக்கு தெரியும், பைபிள் ஸ்டடியை விளங்கிக்க முடியும். பிரசங்கத்தை ஒன்று பாதி விட்டு ஒன்று பாதி கேட்டால் கூட விளங்கிக்கலாம். ஆனால் பைபிள் ஸ்டடி கோர்வையாக கேட்டால் தான் உங்களால் விளங்கிக்க முடியும். இது பைபிள் ஸ்டடி. இது பிரசங்கம் அல்ல, இது போதனை, இது உபதேசிக்கிற நேரம். கவனிக்கணும். சோத்திரிக்கிறோம். வேத வசனத்தை ஆராயும் பொழுது ஆதியிலிருந்து மனுஷனுக்கும் விளக்குக்கும் தொடர்பு இருந்து கொண்டே வருகிறத நம்ம பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்கும் விளக்குக்கும் சம்பந்தம் இருக்குது. விசுவாசியின் வாழ்க்கைக்கும் விளக்குக்கும் தொடர்பு இருக்குது என்பதை வேத விளக்கு வீசும் அந்த வெளிச்சத்தில் நம்ம கண்டுபிடிக்கலாம். சோத்திரிக்கிறோம். இந்த வசனமே விளக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வசனமாகிய இந்த விளக்கை கவனித்து பாருங்கள் அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது இயேசு கிறிஸ்துவோடு கூட விளக்கை சம்பந்தப்படுத்தலாம், ஒரு விசுவாசியோடு விளக்கை என்ன செய்யலாம்? சம்பந்தப்படுத்தலாம். திருச்சபையோடு வசனம் இந்த விளக்கை என்னப்படுத்தலாம்? சம்பந்தப்படுத்தலாம். இப்படி ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் விளக்க குறித்து ஒரு நீண்ட போதனைகளை ஆங்காங்கே ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ லூக்கா 15:8 நான் கதம்பமாக ஸ்தோத்திரம், அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கிறவைகள் எல்லாம் நான் பேசுகிறேன், கொஞ்சம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே உள்ளே எடுங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டோம். லூக்கா 15:8 சொல்லுது, ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாக இருந்து அந்த ஒரு வெள்ளிக்காக விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாதிருப்பாளோ என்று ஆண்டவர் இங்கே சொன்ன ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். சோத்திரிக்கணும்.
ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடையவளாக இருந்து ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போயிடுச்சு. காணாமல் போன உடனே, காணாமல் போனால் ஒன்று தானே வெள்ளிக்காசு, 9 இருக்குதில்ல அப்படின்னு விடாமல் அந்த ஒரு வெள்ளிக்காசை தேடுறதுக்காக முதலாவது அவள் விளக்கை கொளுத்தி, என்னங்க விளக்கை கொளுத்தி அவள் அந்த விளக்கு வெளிச்சத்தில் அந்த காணாமற் போன அந்த வெள்ளிக்காசு எங்கே என்று தேடுகிறதை பார்க்க. ஆவிக்குரிய அர்த்தம் என்னென்று சொன்னால், காணாமற் போன ஆத்துமாக்கள், தூரமாய் தேவனை விட்டு தூரமாய் போன அந்த மனிதர்கள் தான் அந்த வெள்ளிக்காசின் அடையாளங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பைபிள் வெள்ளிக்காசை மனிதனோடு ஒப்பிட்டு பைபிள் பேசுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி காணாமற் போன ஆத்துமா, தேவனை விட்டு தூரமாய் போன அந்த ஆத்துமாவை திரும்ப தன்னிடத்தில் சேர்த்து கொள்வதற்காக தேவன் எவ்வளவு அளவற்ற கிருபையை சோத்திரிக்கிறோம், நம்மேல அளவற்ற அன்பை வைத்து அந்த சோத்திரம் அவர் தேடுறார் பாருங்க. விளக்க கொளுத்தி சோத்திரிக்கிறோம். அந்த என்னை விட்டு தூரமாய் போன மனிதன் சோத்திரிக்கிறோம், என்னை நேசித்த மனிதன் தோத்திரிக்கிறோம், என்னோடு கூட இருந்தவன் இப்பொழுது என்னை விட்டு தூரமாய் போய்விட்டான். பாவங்களினாலே, சிற்றின்பங்களினாலே, ஆசாபாசங்களினாலே என்னை விட்டு தூரமாய் அவன் போய்விட்டானே என்று சொல்லி போனவனை குறித்து சோத்திர கவலையற்று இராமல் தேவன் அன்பு வைத்து அவனை தேடுகிற அந்த நிகரற்ற அன்பை நாம் இங்கே பார்க்கிறோம். கொஞ்சம் கவனிங்க. வெள்ளிக்காசு ஆத்துமாக்களையும் மனுஷர்களையும் குறிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பு இஸ்மவேலருடைய கையில் விற்கப்பட்ட போது கொடுக்கப்பட்ட அந்த யோசேப்பினுடைய மதிப்பு என்னன்னா 20 வெள்ளிக்காசு. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் பார்க்கும்போது, இந்த யோசேப்பை நாங்கள் உங்களுக்கு தந்தால் எங்களுக்கு எவ்வளோ வெள்ளிக்காசை கொடுப்பீங்கன்னா, அந்த யோசேப்பின் மதிப்பு எத்தனை வெள்ளிக்காசுங்க? 20 வெள்ளிக்காசுக்காக சோத்திருக்கிற யோசேப்பு இஸ்மவேல் கைகளில் கொடுக்கப்படுகிற அந்த சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். அதே போல் புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த அந்த யூதாசுக்கு சோத்திருக்கிற அந்த காட்டி கொடுக்கும்படி யூதாஸ் பேரம் பேசுகிறான். அதில் சோத்திருக்கிறோம் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுக்கும்படி அவன் சம்மதிக்கிறதை மத்தேயு 26:15 நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா தீர்க்கதரிசி ஜனங்களை தள்ளுபடியான வெள்ளி என்று அழைக்கிறார். ஜனங்களை தள்ளுபடியான வெள்ளி என்று ஜனங்களை எரேமியா அழைக்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி எனப்படுவார்கள், கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டார் என்று சொல்லி சோத்திர ஜனங்களை வெள்ளிக்கு ஒப்பாக எரேமியா இங்கே பேசுகிற அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் லேவியராமத்திலே வாசித்து பார்த்தால், ஆண்களை ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணும் பொழுது 50 வெள்ளி சேக்கலாகவும், பெண்களை ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணும் பொழுது 30 வெள்ளி சேக்கலாகவும் இருக்க வேண்டும் என்று லேவியர் ஆகமத்தில் ஆண்களுக்குரிய ஒரு மதிப்பிடையும் பெண்களுக்குரிய ஒரு மதிப்பிடையும் சொல்லப்படுகிறதே. லேவியர் ஆகமம் 27ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலும் 4வது வசனத்திலும் நீங்கள் வாசிக்க முடியும். இப்படி வெள்ளிக்கு ஒப்பிடப்பட்டுள்ள மனிதன் பாவம் செய்தபடியால் தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டான், ஜீவ பாதையை விட்டு விலகிவிட்டான். மரண இருளின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கும் போது தான் அவனை மீட்டு எடுப்பதற்கு தேவன் விளக்கை கொளுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விளக்கை கொளுத்தி அதை கண்டுபிடிக்கும் அளவும் தேடுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே இந்த விளக்கு என்கிற சத்தியங்களை நிறைய இடங்களில் பார்க்க முடியும். இப்போ கொஞ்சம் டீப்பாக, கொஞ்சம் ரொம்ப ஆழமாக இந்த விளக்கை சார்ந்த சத்தியத்தை ஆவியானவர் உங்களோடு போதிப்பாராக. மிகவும் கூர்மையாக கவனிக்கும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் சோத்திரம் மனுஷனை பூமியின் மண்ணினாலே அவனை உருவாக்குறார். பூமியில் அவர் குனிந்து மண்ணை எடுத்து பிசைந்து ஒரு உருவத்தை, ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணுறார். மூக்கு இங்கே இருக்கணும், கண் இங்கே இருக்கணும், கால் இப்படி இருக்கணும், வயிறு இப்படி இருக்கணும், கால் இப்படி இருக்கணும், எல்லாத்தையும் டிசைன் பண்ணி ஒரு பொம்மையாக அவனை ஆக்கிட்டார். சோத்திரம். அந்த ஆள் அப்படியே டிட்டோவாக ஒரு மனுஷன் அப்படியே ஒரு டிசைன் பண்ண, தமது சாயலாகவும்
தம்முடைய ரூபத்தின்படியேயும் மனுஷன் என்ன பண்ணுறாருங்க, அப்படி உருவாக்கி சோத்திரிக்கிற மண்ணால் உருவாக்கி அப்படி வச்சிருக்கிறார். சோத்திரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். அப்படி மண்ணெல்லாம் அப்படி உருவாக்கி இப்படி வச்சுட்டாரு. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவனுடைய நாசில தம்முடைய ஆவியை ஊதுறாரு. சோத்திரிக்கிறோம். அதை குறித்து நீங்கள் ஆதியாகமம் 2:7 பார்த்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி அந்த ஜீவ சுவாசம், அதுதான் தேவனுடைய ஆவி, ஜீவ சுவாசத்தை அவன் நாதியில் என்ன செய்கிறாருங்க, அப்படி ஊதுறார். அப்படி ஊதின உடனே மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. ஆமே, என்ன சொல்லுங்க? ஆமாம். அதே போல் பாருங்க, அப்போ தேவன் மனிதனை உருவாக்கி தமது ஆவியை அவனுக்குள் வைக்கிற இந்த சம்பவத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். உதாரணமாக எசேக்கியேல் 37:8 கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, சோதரன், நான் பார்த்து கொண்டே இருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகள் மாம்சம் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டிருந்தது, ஆனால் அவைகளுக்குள் எண்ணெய் இல்லாத இருந்ததா, ஆவி இல்லாமல் இருந்துச்சு. அப்போ ஆவி இல்லாமல் அப்படியே இருக்கிறாங்க. அது மாதிரி தான் ஏதேன் தோட்டத்தில் அந்த ஆவி செலுத்தப்படாத வரைக்கும் தோல் இருக்குது, நரம்பு இருக்குது, சோதர மாம்சம் இருக்குது, உள்ளே இருக்கிற எல்லா ஆர்கன்ஸ் இருக்குது, ஆனால் எதுவுமே ஆக்டிவேட் ஆகாமல் அப்படியே இருக்குது. சோதர ஆவி இல்லாது இருந்தது. ஆனால் எசேக்கியேல் 37:10 சொல்லுகிறது, எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா சேனையாக நின்றார்கள்னு பார்க்குறோம்ல. இதை நீங்கள் ஏதேன் தோட்டத்தில் கம்பேர் பண்ண முடியும். இப்படி தான் ஆண்டவர் அந்த ஆவியை ஊதும்போது அந்த சோத்தரிக்கிறோம் படுத்து கொண்டிருந்த ஆதாம் காலூன்றி கர்த்தருக்கு முன்னாடி நின்றுப்பான்னு நம்புகிறோம். கைகளை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்போ உள்ள அந்த ஆவியை தேவன் தம்முடைய ஆவியாகிய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ள ஊதுறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ மனிதனுக்கு கர்த்தர் தந்த அந்த ஆவி இருக்கல, ஏதேன் தோட்டத்தில் அவனுக்குள்ள ஊதினார்ல, அதை பற்றி பைபிள் என்ன சொல்லுகிறது, அந்த ஆவி எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது அப்படின்னு நம்ம தியானிக்க போனால், நீதிமொழிகள் 20:27 சொல்லுது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக உள்ளது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இந்த வசனத்தை நீங்கள் பல முறை படிச்சிருக்கலாம். நீங்கள் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் அப்படி மண்ணினால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை உருவத்தை, அது பொம்மை வரந்தான் இருந்துச்சு, ஆனால் அவர் தம்முடைய ஆவி அவன் நாசியில் என்ன செய்தார், ஊதினார். இப்போ தேவன் தந்த அந்த ஆவி எப்படி இருக்குன்னு சாலமோன் ஞானிக்கு தேவன் வெளிப்படுத்துறாருன்னா, அது தேவன் தந்த தீபமாய் இருக்கிறது. ஆமே, என்ன சொல்லுங்க? அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் தந்த விளக்காக இருக்கிறது. அல்லேலூயா. நான் அதை மறுபடி வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 20:27, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக சோத்திரிக்கிறோம் உள்ளது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் என்ன செய்யும், ஆராய்ந்து பார்க்கும். அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். இது தமிழ் பைபிள் இப்படி வருது. ஆனால் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஆங்கில பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, த ஸ்பிரிட் ஆஃப் த மேன். நீங்கள் வீட்டில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் போயிட்டு இந்த வசனத்தை அந்த இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் வாசிங்க. அதில் போட்டிருக்க, த ஸ்பிரிட் ஆஃப் த மேன் is the candle of the Lord, searching all the inward parts of the belly. பெல்லினா வயிறுன்னு அர்த்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாடும். இது அப்படியே இந்த இங்கிலீஷ் பைபிளில் இருக்கிறத நான் அப்படியே தமிழில் உங்களுக்கு சொன்னால், மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக விளக்காக இருக்கிறது, அது வயிற்றில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறது என்கிற அர்த்தத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. ஆனால் தமிழ் பைபிள் சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக உள்ளது, அதில் உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து என்ன செய்யும், பார்க்கும். சரி, அது என்ன வயிற்றில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் என்கிற அந்த விஷயத்தை கொஞ்சம் நம்ம அசை போடுவோம். மனுஷனுடைய ஆவி, மனுஷனுக்குள்ள ஒரு ஆவி இருக்குன்னா அது கர்த்தர் தந்தது.
ஆமென்னு சொல்லுங்க. அது எப்படி தந்திருக்கிறார்? ஒரு தீபமாக அவனுக்குள் எரியும்படி தந்திருக்கிறார். அந்த தீபம் எரியும் போது தான் அவன் சபைக்கு வருவான், கர்த்தரை தேடுவான், கர்த்தரை துதிப்பான், ஆராதிப்பான், மகிமைப்படுத்துவான். சோத்தரிக்கிறான். அந்த தீபம் மங்கிருச்சுன்னா, அணைஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவனுக்கும் யாருக்கும் சம்மந்தமே இல்லைங்க. தேவனுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த உள்ள அவர் தந்த அந்த ஆவியாகிய தீபம் எரிந்து கொண்டே இருந்தால் தான் நல்லது. ஆமென், அல்லேலூயா. அது எரிந்து கொண்டே இருந்தால் அது உள்ள உங்களுக்குள்ள ஒரு சர்ச்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணுகிறது? அது உள்ள இருக்கிறவைகள் எல்லாம் அது ஆராய்கிறது. பைபிள் சொல்லுது, ஆங்கில வேதாமதி படின்படி சொன்னால் அந்த ஆவி என்ன பண்ணுறது? அது வயிற்றில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து என்ன செய்து பார்க்குது. இப்போ இதை அறிந்து கொள்ளணும்னா ஏதேன் தோட்டத்துக்கு போவோம். ஏதேன் தோட்டத்தில் ஆதி மனிதனுக்குள்ள இருந்த ஆவி தேவன் தந்த ஒரு விளக்காக ஆதாமுக்குள்ளும் ஏவாளுக்குள்ளும் எரிந்து கொண்டே இருக்குது. நல்லா கவனிங்க. இப்போ ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் அவனை உள்ள கொண்டு வந்த உடனே அவன்கிட்ட என்ன பேசினார் தெரியுமா? இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சத்தின் கனிகளை நீ என்ன செய்யலாம்? சாப்பிடலாம், புசிக்கலாம். சாப்பிட்டா அது எங்கே போகுங்க? வயிற்றுல தான் போகும். அப்புறம் சொல்கிறாரு, ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தின் கனியை மட்டும் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. எதை சாப்பிட வேண்டும் என்று பேசுகிறார், எதை சாப்பிடக்கூடாது என்று இதுதான் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற முக்கியமான சத்தியமே. சாப்பாடு தான். தோத்திருக்கிறோம், இதை சாப்பிடு, இதை சாப்பிடாத. இதை சாப்பிட்டா சோத்திருக்கிறோம், நீ மரணத்தை காணாமல் ஜீவனோடு இருப்பாய். ஆனால் இதை நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிச்சா நீ சாவாய். உனக்குள்ள இருக்கிற அந்த தீபம் என்ன செஞ்சிடும்? அணைஞ்சிரும். எனக்கும் உனக்கும் இருக்கிற உறவு என்ன செஞ்சிடும்? கட்டாயிடும். அதனால் எதை சாப்பிடு, இதை சாப்பிடாத அப்படின்னு சோத்திருக்கிறோம் அவர் சொல்லிட்டார். இப்போ ஏற்கனவே சோத்திருக்கிறோம், தேவன் மனுஷனுடைய ஆவி கத்த தந்த தீபமா அது உள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால வயிற்றுக்குள்ள எது வரணும் எது வரக்கூடாது என்கிறதுல அந்த உள்ள இருக்கிற ஆவி தெளிவாக இருக்குது. அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் போறார் வராரு. அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனி பக்கமாக போனால் உள்ள இருக்கிற தீபம் சொல்லுது, இதை கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, இதை என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாதுன்னு அதை கடந்து போகிறான். மற்ற கனிகள் எல்லாம் சாப்பிடுகிறான். மறுபடியும் சில நேரங்கள் அப்படியே தோட்டத்தை உழவும் போது அந்த மரத்தை கிராஸ் பண்ணி போவார். அப்போ அந்த கனிகளை பார்ப்பார். அந்த உள்ள இருக்கிற தீபம் சொல்லுது, இதை என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல அப்படின்னா அந்த தீபம் உள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த கனி பக்கத்திலே அவங்க என்ன செய்யவே இல்லை, போகவே இல்லை. அதை சாப்பிட வேண்டும் என்கிற எண்ணம் என்ன செய்யவே இல்லை, அவர்களுக்கு வரவே இல்லை. அப்படியே போகிறாங்க. அந்த தீபம் உள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த தேவையில்லாத ஒன்று அந்த வயிற்றுக்குள் வராதபடிக்கு சோத்திருக்கிறோம் ஒரு காரியம் நடந்துகிட்டே இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆனால் இந்த நிலையிலே தான் சாத்தான் தந்திரம் உள்ளவனாக இருந்தபடியால் வஞ்சகம் பண்ணுகிறான். தேவன் சொன்ன வார்த்தைகளை விட்டு மனிதன் மீறி செய்துவிட்டால் மனிதன் பாவியாகி விடுவான், தேவனை விட்டு பிரிந்து விடுவான் என்று சாத்தானுக்கு நல்லா தெரியும். ஏதாவது ஒன்று பண்ணி அவர்களை கர்த்தருடைய வார்த்தையை மீற வச்சிட்டா ஆண்டவருக்கும் அவர்களுக்கு இருக்கிற உறவு என்ன செஞ்சிடும்? அறுபறுந்துடும். ஆனால் அதை எப்படி செய்யறது அப்படின்னு சாத்தான் ஒரு பிளான் போடுறான். எனவே அவன் புதிய கற்பனைகளையோ உபதேசங்களையோ கொண்டு வராமல் ஏற்கனவே தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு மனுஷனை கீழ்ப்படியாமல் போக பண்ணணும் என்கிற அந்த முயற்சியை அவன் எடுக்கிறான். புது கருத்துக்கள் எல்லாம் பிசாசு சொல்லாம கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு இவங்க எப்படி நடக்க வைக்கணும்? மீறி நடக்க வைக்கணும். கீழ்ப்படியாமையின் பாவத்துக்குள்ளே அவர்களை கொண்டு வர வைக்கணும் அப்படின்னு பிசாசு ஒரு திட்டம் போடுறான். சரி, மனிதன் பழத்தை புசிக்க வேண்டும். இப்போ அவன் நோக்கம் என்ன தெரியுமா? சோத்திரம், இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை யார் புசிக்க வைக்கணும்? சத்தமா சொல்லுங்க. மனுஷனை புசிக்க வைக்க வேண்டுமானால் அவன் விளக்கு எரியிற வரைக்கும் அவனால் ஒன்றும், நல்லா கவனிக்கணும், உள்ள விளக்கு எரியிற வரைக்கும் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த விளக்கை அவனுக்குள்ள அணைச்சா பிறகுதான் அவன் திட்டங்களை அவனுக்குள்ள எக்ஸிக்யூட் பண்ண முடியும், உள்ள கொண்டு வர முடியும். பொதுவாக உலகிலே விளக்கை எப்படி அணைக்கிறாங்க? ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கல, அதை எப்படி அணைக்கலாம்னா ஊதி அணைக்கலாம் அப்படின்னு ஊதுறோம்.
கேக்லாம் வெட்டும் போது கேண்டில் எரியும் போது என்ன செய்கிறாங்க? ஊதி அணைக்கிறாங்க. சில நேரங்கள் கரண்ட் வந்துருச்சுனோடனே விளக்கு என்ன செஞ்சிருவோம்? ஊதி அதை அணைச்சிரும். அப்போ விளக்கு உள்ளே எரிகிற அந்த தீபம், கர்த்தர் மனுஷனுடைய ஆவி தேவன் தந்த தீபமாக இருக்கிற அந்த உள்ள எரிந்து கொண்டிருக்கிற அந்த விளக்கை அணைக்கணும்னா ஊதணும். அதுபோல சாத்தான் என்ன செய்கிறான்? பொய்களை ஊதுகிறான் என்று பைபிள் சொல்லுகிறது. சாத்தான் என்ன ஊதுகிறான்? பொய்களை ஊதுகிறான். அவன் பொய்யை நீங்கள் அந்த பொய்யை நீங்கள் உள்ள கீழ்ப்படிஞ்சிட்டிங்கன்னா அந்த விளக்கு அணைஞ்சிரும். ஏன்னா பொய் ஊதுகிறான் அவன். அதை உள்ள டேக் பண்ணிட்டீங்கன்னா உள்ள இருக்கிற நெருப்பு என்ன செஞ்சிடும்? அணைஞ்சிரும். அப்போ அவன் பொய்களை ஊதுகிறான்னு உங்களுக்கு பைபிள் சொல்லுது. நீதிமொழிகள் 14:25 சொல்லுது, மெய்சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை என்ன செய்கிறான்? ரட்சிக்கிறான். வஞ்சனைக்காரன் பொய்களை ஊதுகிறான். வஞ்சனைக்காரன் பொய்களை ஊதுகிறான். பிசாசு என்னக்காரன்? வஞ்சனைக்காரன். ஏதேன் தோட்டத்தில் இதைத்தான் அவன் செய்ய பார்த்தான். வஞ்சனைக்காரன் பொய்களை என்ன செய்வான்? ஊதி நமக்குள் இருக்கிற தீபத்தை அணைக்க பார்ப்பான். கவனிக்கணும். ஏனென்றால் பிசாசை குறித்து பைபிள் சொல்லுகிறது. யோவான் 8:44 சொல்லுது, அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து என்ன செய்கிறான்? பேசுகிறான். பொய் பேசுகிறான். உதாரணமாக ஆதியாகமம் 3:1 சொல்லுகிறது, காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளை பார்க்கலாம் சர்ப்பமானது அதிக தந்திரம் உள்ளதாக இருக்குது. சாத்தானாகிய சர்ப்பம் ஏவாளை பார்த்து கேட்குது, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? அவன் எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்க. ஒரு விஷயத்தை டக்குன்னு கொண்டு வராமல் சுற்றி வளைச்சி பேசுகிறான். ஏங்க தோட்டத்தில் இருக்கிற கனியை சாப்பிட போகிறாங்க, இவனுக்கு என்ன அதை பற்றி? தோட்டத்தில் இருக்கிற கனியெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரான்னு இவன் ஒரு கேள்வியை போடுறான். போட்ட உடனே அவன் போடுறான். ஆனால் ஆண்டவர் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தார் அவங்களுக்குன்னா, ஆதியாகமம் 2:16 என்ன சொல்லியிருந்தார்னா, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ இவன் கேட்குறான், இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனியும் புசிக்க வேணான்னு சொன்னாரா அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி ஒரு விஷயம் நடக்குது. ஆதியாகமம் 2:17 ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி என்ன செய்ய வேண்டாம்? புசிக்க வேண்டாம். நீ புசிக்கும் நாளிலே சாகவே. எதை புசிக்கணும் எதை புசிக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, எதை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை நீங்கள் புசியுங்கள், அதை புசித்தால் உங்களுக்கு சாவு வராது, நீங்கள் சாவதில்லை என்று ஆதியாகமம் 3 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே என்ன செய்வதில்லை? சாகுவதில்லை. அது பொய்யா உண்மையா? சத்தமாக சொல்லுங்க, பொய்யா உண்மையா? ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு, இவன் இல்லை அப்படி கிடையாது இப்படின்னு ஒரு பொய்யா சொல்கிறான். வஞ்சகன் பொய்களை என்ன செய்கிறான்? ஊதுகிறான். கவனிக்கணும். சரி, ஆதியாகமம் 3:5 பாருங்க. அதை சொல்லிட்டு இன்னும் மேலே ஒரு பொய்யா சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் என்ன செய்வார்? அறிவார்னு இன்னும் கூடுதலான பொய்க்கு மேலே ஒரு பொய் என்ன செய்கிறான்? சொல்லி அவர்களை நம்ப வைக்கிறான். அல்லேலூயா. இப்படி ஒன்றின் பின் ஒன்றாக சாத்தான் பொய்களை ஊதினான். இந்த பொய்களை இவர்கள் நம்பினார்கள். நம்பினதினாலே அந்த பழத்தை என்ன செய்தார்கள்? பறித்தார்கள். அதற்கு பிறகு அதை புசித்தார்கள். தன் கணவனுக்கும் கொண்டு போய் என்ன செய்தா? கொடுத்தா. விளக்கு என்ன செஞ்சிருச்சிங்க? அணைஞ்சிச்சு. நல்லா கொஞ்சம் கவனிக்கணும். சோத்திரம். விளக்கு அணைகிறது, வயிற்றிலே ஆராய்ச்சி நிற்கிறது. வயிறு பழத்தை அனுமதித்து விட்டது. அதுக்கு முன்னாடி இந்த வயிறு பழத்தை என்ன செய்யலை? அனுமதிக்கலை. ஏனென்றால் மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. சோத்திரிக்கிறோம். ஆங்கில மொழிபெயர்ப்பின்படி நான் உங்களுக்கு விளக்குவேனானால், சோத்திரிக்கிறோம், அது வயிற்றில் உள்ளவைகளை எல்லாம் என்ன செய்யும்? ஆராய்ந்து. ஏன்னா எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, எதை உள்ளே வரணும் எது உள்ளே வரக்கூடாதுன்னு சோத்திரிக்கிறோம். அந்த தீபம் தடுத்துட்டு இருந்தது. இப்போ தீபம் நின்று போச்சு. பழத்தை புசித்தாங்க, சாப்பிட்டாங்க. அவருடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து கொண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா.
மனுஷனுக்குள் இருந்த அந்த விளக்காகிய தீபம் பாவங்களினாலே அணைந்து போயிற்று. தொடர்ந்து சாபம் தொடர்கிறது. தேவ கட்டளையை மீறி பாவம் செய்கிறார்கள். தொடர்ந்து அந்த பாவம் அப்படியே தொடர ஆரம்பிக்கிறது. ஆதியாகமம் 6:6 ஆண்டவர் சொன்னார், தேவன் மனிதனை உண்டாக்குனதற்காக நான் என்ன படுறேன், மனஸ்தாபப்படுறேன், இவனை ஏன் உண்டாக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. தொடர்ந்து அப்படியே ஜனங்களை நடத்துகிறார். ஆனாலும் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து பிரித்து சோத்திரம் வழி நடத்தும் பொழுது கானானுக்கு செல்லும் வழியில் அவர்களுக்கு வெளிச்சமாக கர்த்தர் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கொடுக்குறார். சோத்திரம். எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. எதை கொடுக்குறாருங்க? கானான் போய் சேர்கிறதுக்கு கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் அவருடைய வார்த்தைகளையும் என்னவா கொடுக்குறாருங்க? விளக்காக தீபமாக தந்தார்னு நம்ம பார்க்குறோம். நீதிமொழிகள் 6:23 சொல்லுது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம் என்னெல்லாம் பைபிள். அப்போ ஆண்டவர் கொடுத்த கற்பனைகள், அந்த பிரமாணங்கள் எல்லாம் விளக்காகவும் வெளிச்சமாகவும் இருக்குது. ஆனால் இஸ்ரவேலர் அதை பற்றி கொள்ள என்ன இல்லை, மனம் விருப்பம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையாகிய சோத்திரம் அதை புசித்து அதிலே சோத்திரிக்கிறோம் வாழணும் என்கிற சோத்திர விருப்பம் இல்லாமல் தொடர்ந்து மனித சமுதாயம் இருள் சூழ்ந்ததாகவே காணப்படுது. மனிதனுக்கு வயிறே பெரிதான முக்கியத்துவம் வாய்ந்ததாக தென்பட்டது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் பாலும் தேனும் ஓடுகிற கானானாக இருந்தாலும் சோத்திரம் இஸ்ரவேலர்களுக்கு அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் பெரிதாக என்ன செய்யல தெரியல. எகிப்திலே கிரயமில்லாத சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் வெள்ளப்பூண்டுகளையும் வெங்காயங்களையுமே தங்கள் பெரிதாக நினைத்தார்கள் என்று என்னாகமம் 11:5 நான் வாசிக்கிறோம். பாருங்க, எதை முக்கியமாக அவருடைய வசனத்தை பிரமாணத்தை அதை முக்கியமான ஆகாரமாக கருதாமல் சோத்திரிக்கிறோம். இவர்கள் கானானில் கர்த்தர் வச்சிருக்கிற அந்த மேன்மையான பாலும் தேனுமாகிய அந்த மேன்மையான ஆவிக்குரிய காரியங்களை மேன்மையாக கருதாம வெள்ளைப்பூண்டு வெங்காயம் கொம்மட்டிக்காய்கள் சோத்திரிக்கிற போன்ற உலக பிரகாரமான ஒன்றின் மேலேயே அவர்கள் வாஞ்சையாக இருந்தனாலே அவருடைய தீபம் என்ன செய்யுதுங்க, அணைகிறதை நாம் பார்க்கலாம். இதுபோல் இன்றும் மனிதனுக்கு பரம கானானை குறித்த கவலை இல்லை. அவனுக்கு தேவையெல்லாம் இந்த உலகில் எப்படி நன்றாய் வாழ வேண்டும், புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு என்ன செய்வோம், சாவோம். அதுதான். நீங்கள் நோவா காலத்தில் கூட பாருங்கள், ஐயோ நோவா பிரசங்கம் பண்ணுறாரு, ஆனால் இந்த ஜனங்கள் புசித்தும் குடித்தும் சோத்திரிக்கிறோம் அப்படியே விளையாடிக்கிட்டு அப்படியே இருக்கிறாங்களே ஒழிய நோவாவினுடைய அந்த வார்த்தைக்கு அவர்கள் என்ன கொடுக்கவே இல்லை, செவி கொடுக்கல. சாப்பிடணும் திரியணும் போகணும். இன்னைக்கு கூட பாருங்கள், எங்கே பார்த்தாலும் ஹோட்டல்கள் தான். சோத்திரம். பாண்டிச்சேரி ஃபுல்லாக என்ன தாங்க, ஹோட்டலாக தான் இருக்குது. எல்லா ஹோட்டலும் ஃபுல்லாக இருக்குது. வீட்டில் சோறுகிற ஆக மாட்டாலும் தெரியல, எல்லாம் ஹோட்டல் தான். சோத்திரம். சிலர்லாம் வீட்டில் ஒரு நாள் 2 நாள் தான் போகல, மற்றதெல்லாம் இங்கே தான் ஹோட்டல். சிலர்லாம் நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு சோத்திரிக்கிறோம், நான் இன்னொரு சர்வீஸுக்கு போகும்போது இல்லை வேறு ஒரு இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஹோட்டல் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெங்கெல்லாம் டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்குது. பார்க்கிங்கே இடம் இல்லை. சோத்திரம். ஹோட்டல் எந்த ஹோட்டலையும் அப்படி காரில் போகும்போது பார்த்தா எல்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது. தோத்திரம். அப்போது குடும்பமாக இங்கே போயிடுது, வீடு கிச்சன்லாம் பயன்படுத்தலை, எல்லாம் சாப்பாடு விதவிதமான காரியங்களை சாப்பிடணும். சாப்பிட்றது தப்பு இல்லை, ஆனால் அதுவே உலகம். இன்றைக்கி பாருங்கள், அதை சார்ந்த விஷயமாக தான் வருது. சோத்திரிக்கிறோம். சாப்பாடு பைபிள் சொல்லி பிலிப்பியர் 3:19 அவர்கள் தேவன் என்னதான் இருக்குது, வயிறாக இருக்குது. வயிறு என் குலம் ரொம்பணும், நான் சாப்பிடணும். ஆண்டவர் வரப்போறாரு, ஒரு பெரிய அழிவு வரப்போகுதுன்னா அதை பற்றிலாம் இல்லை. புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம். செத்த பிறகு எவன் எங்கே போகிறான்னு யாருக்குடா தெரியும்? இது மனுஷன் சொல்கிற வேதாந்தம். இருக்கிற வரைக்கும் நல்லா தின்னமா குடிச்சமா போய் சேருவோம் போ. ஆனால் இவர் எங்கே போய் சேர போகிறாரு அதை குறித்த தெளிவு அவனுக்கு இல்லை. பரலோகம் போவோனா நரகம் போவோனா அதை குறித்து தெளிவில்லை. புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம். ஏன்னா உள்ள நெருப்பு எரியல, உள்ள விளக்கு இல்லை, உள்ள விளக்கு அணைஞ்சு போச்சு. ஆகவே அந்த வயிறு சோத்திர கண்டதை உள்ள என்ன செய்யுது, அனுமதிக்குது.
அதை இன்னொரு விதத்தில் சொல்லப்போனா இருதயம் தேவையில்லாதெல்லாம் உள்ள என்ன செய்யுது, அனுமதிக்குது. உள்ள நெருப்பு எரிஞ்சா இருதயம் சொல்லும், இது தேவனுக்கு பிரியமில்லாதது, இதை செய்யாத. அந்த தீபம் உள்ள எரிஞ்சிச்சுதா இருதயம் அந்த உள்ளம் தனக்குள்ளதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். அந்த தீபம் உள்ள எரிஞ்சுக்கிட்டு இருந்தா நீங்க சொல்லுவீங்க, வேதனை உண்டாக்கு வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே எங்களை நடத்தும். தேவனே என்னை ஆராய்ந்து பாரும், என் இருதயத்தை பரிசோதித்து பாரும், வேதனை உண்டாக்குற வழிகள் என்னிடத்துல இருந்ததா அதை என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா. வேதனைப்படுத்தும்படி நான் வாழக்கூடாது. யார் சொல்வாங்க? உள்ள விளக்கு எரியிறவங்க சொல்வாங்க. உங்க உள்ள விளக்கு எரியுதா? தேவன் தந்த அந்த ஆவியாகிய விளக்கு உங்களுக்குள்ள எரியுதா? அந்த தீபம் எரியுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோத்திரிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுடைய ஏக்கம் எல்லாம் என்ன தெரியுமா? எங்கள் விளக்கை எப்பொழுதும் ஏற்றுவீர், எங்கள் விளக்கை ஏற்றுங்க ஆண்டவரே. சங்கீதம் 18:28 தாவீதுனுடைய விருப்பம் அதுதான். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்கும். அதான் நம்முடைய கதறல். என் விளக்கு அணையக்கூடாதப்பா, என் விளக்கை ஏற்றுவீர். என் விளக்கு எரியணும், அணைந்து போயிருக்கூடாது. உம்முடைய ஆவியாகிய விளக்கு எனக்குள்ள அணைந்து போயிருக்கூடாது. எனக்குள்ள ஏற்றுங்கப்பா. உங்க ஜபமாகவும் விருப்பமாகவும் அது இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 132வது சங்கீதம் 17வது வசனத்திலே தேவன் தாவீதின் விருப்பத்தின்படி அவர் கொடுக்கிற என் விளக்கை ஏற்றுவீர் அப்படின்னு தாவீது சொல்றான்ல. 132:17 சொல்லுது, நான் அபிஷேகம் பண்ணி வித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். கையை தட்டி ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க. நான் அபிஷேகம் பண்ணி வித்தவனுக்காக ஒரு விளக்கை என்ன செய்வேன்? அதுதான் அந்த ஆவி தான் அந்த விளக்கு, அந்த ஆவி தான் அந்த தீபம், அந்த அபிஷேகம் தான் அந்த தீபம். சோத்திரம். அல்லேலூயா. மனிதனுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த விளக்கு எது? மனுஷனுக்காக ஆயத்தம் பண்ண அந்த விளக்கு என்ன? வெளிப்படுத்தல் 21:23 சொல்லுது, ஆட்டுக்குட்டியானவரே அந்த விளக்கு. ஆமென். ஆட்டுக்குட்டியானவரே அந்த விளக்கு. அந்த ஆட்டுக்குட்டி யார்? யோவான் 1:29, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. விளக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நம்ம கூர்ந்து கவனித்தா இந்த சத்தியம் அங்கேயும் நமக்கு விளங்கும். சோத்தரிக்கிறோம். ஆமாம். முதலாம் ஆதாமுக்குள் இந்த விளக்கு ஏற்பட தேவ ஆவி தேவையா இருந்தது. ஆமென். அல்லேலூயா. அதே போல 2ஆம் ஆதாமாகிய இயேசு என்ற அந்த விளக்கு ஏற்றப்படுவதற்கு, இயேசு கிறிஸ்துவுக்குள் அந்த விளக்கு ஏற்றப்படுவதற்கு மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கற்பம் தரிக்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா மனுஷனுடைய ஆவி தேவன் தந்த தீபமாக இருக்குது. சோத்திரம். மத்தேயு 1:18 பாருங்க. அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டதுன்னு பைபிளில் போட்டுக்குது. அப்போ பாருங்க, அந்த ஆவியினாலே சோத்திரிக்கிறோம் ஒரு கற்பத்தரிப்பு உண்டாகுது. அதுதான் தீபம். சோத்திரிக்கிறோம். ஆமாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன கன்னிகை எப்படி கர்ப்பவதி ஆக முடியும் அப்படிலாம் சொல்கிறாங்க. இல்லை, சோத்திரம். அது அவர்கள் அறியாமையினால் என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க. தேவனுடைய ரகசியங்களை உலக அறிவினால் பட்டங்களினால் விளங்கி கொள்ள முடியாது. நான் ஒன்றுமில்லை, எனக்கு விளக்கி கொடுங்கன்னு உதவி செஞ்சாதான் ஆண்டவர் அந்த விளக்கி கொடுப்பார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, மிருக குணம் உள்ள மனுஷன் தேவனுடைய சத்தியங்களை என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. மூடன் அதை உணரான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இயேசு கிறிஸ்து ஊழியங்களை ஆரம்பிக்கும் போது கவனிக்கிங்க, அந்த ஊழியம் ஆரம்பிக்கும் போதே இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனை வருது. சோதனை பட வேண்டிய ஒரு அவசியம் அங்கே உண்டாகுது. நீங்கள் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு நேரிட்ட அந்த சோதனைகளை நோக்கி பார்க்கும்போது முதல் மூலம் அந்த வயிறின் மூலமாக தான் உண்டாகுது. பிசாசு சொல்கிறான், அவருக்கு பசி உண்டான உடனே அவன் சொல்கிறான், இந்த கல்லுகளை என்னவாக்கி சாப்பிடும்? சொல்லுங்க. இப்போ அவரும் மனுஷனாக இந்த உலகத்தில் 100க்கு 100 மனுஷனாக வந்திருக்கிறார். அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து என்ன சாயலானார்?
மனுஷ சாயலானார். இப்போது பரிசுத்தாவியினாலே அவர் கர்ப்பம் தரிக்கப்பட்டதுனாலே இப்போ அவருக்குள்ள ஒரு தீபம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பிசாசு அந்த தீபத்தை அணைக்கிறதுக்காக என்ன செய்யறான், இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும். பசியாக இருக்குது. அன்றைக்கி ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் அந்த ஏவாள்கிட்டையும் ஆதாம்கிட்டையும் சொன்ன மாதிரி இங்கே 2ஆம் ஆதாமாகிய இயேசுநாதர்கிட்டையும் அவருடைய தீபத்தை அணைக்கிறதற்கு சோத்திருக்கிறோம். இந்த கல்லுகளை அப்பமாக்கி என்ன செய்யும், சாப்பிடு, நீர் பசியாக இருக்கிறீர் என்பதாக சொன்னான். அல்லேலூயா. ஆனால் 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அவன் தந்திர மந்திரங்களெல்லாம் அறிந்து மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி அந்த தீபம், தனக்குள் இருக்கிற தீபம் அணையாமல் காத்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப 1ஆம் ஆதாமை வயிற்றின் மூலமாக ஏமாற்றின சாத்தான் 2ஆம் ஆதாம் இடத்தில் என்ன அடைகிறான், அவன் தோல்வி அடைந்தான். ஆமே, என்ன சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகவே இந்த சத்தியங்களை கவனிக்கிற நீங்கள், மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த என்னவா இருக்கிறது, தீபமாக இருக்குது. சோத்திரம். இயேசு விளக்காய் இருந்தபடினால்தான் அவர் சொன்னார் யோவான் 8:12, நான் உலகத்துக்கு என்னவா இருக்கிறேன், ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்ல முடிந்தது. அந்த விளக்கு மட்டும் அணைஞ்சு போயிருந்தால் அவரால் சொல்ல முடியாது. அவர் சொல்ல, நான் உலகத்துக்கு என்னவா இருக்கிறேன். அப்போ மனித இருள் நீங்கத்தக்க பிரகாசித்த இவ்விளக்கு கடைசியில் மனுஷனுக்காக அணைய இயேசுதாமை ஒப்பு கொடுத்தார். கவனிக்கணும், கொஞ்சம் டீப்பாக போகிறோம் உள்ள. இயேசு நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது பிசாசு வஞ்சகமான பொய் சாட்சிகளை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவுக்குள் எரிகிற தீபத்தை அணைக்க பார்க்கிறான். ஏதேன் தோட்டத்தில் அணைச்ச மாதிரி. மத்தேயு 26:59, 60வது வசனத்தை பாருங்க. 59 சில கடைசி வரிகளை வாசிக்கிறேன். இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சிகளை என்ன செய்தார்கள், தேடினார்கள். 60ஆம் வசனம் பாருங்க. ஒருவனும் அகப்படவில்லை. இயேசுநாதருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஆளே என்ன செய்யலை, கிடைக்கல. ஏங்க இயேசுநாதர் நல்லவருங்க, அவருக்கு போய் நாங்கள் எப்படிங்க பொய் சாட்சி சொல்கிறது, தேடுறாங்க, கிடைக்கல. பைபிள் சொல்லுது, அநேகர் சிலர்லாம் வந்து சரிங்க நாங்கள் வந்து அந்த சாட்சி சொல்கிறாங்கன்னு வந்து சாட்சி சொன்னாங்களாம், பொய் சாட்சி சொன்னாங்களாம். ஆனால் அது நீதிமன்றத்தில் எடுபடலை அந்த சாட்சி. பைபிள் சொல்லுது அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை அப்படின்னு சொல்லுது. அப்போ கடைசியில் 2 பொய் சாட்சிகளை என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்து இவர் வந்து தேவனுடைய ஆலயத்தை இடிப்பேன் 3 நாளில் திரும்ப கட்டுவேன்னு சொன்னார். நாங்களாம் கேட்டுட்டு இருந்தோன்னே ஏதோ ஒரு சாட்சியை ஒன்று சொல்கிறார். ஆனால் இயேசு அதற்கு தன்னை ஒப்பு கொடுக்குறார். ஏன்னா அவர் அந்த இடத்துல இல்லைங்க நான் வந்து தேவனுடைய ஆலயத்தை இடிக்கிறத பற்றி சொல்ல, நான் என்னுடைய மரணத்தை பற்றி தான் சொல்கிறேன்னு அங்கே எங்கேயும் அதை நிரூபிக்க ஒன்றுமே என்ன செய்யலை, சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் மனுஷனுடைய பாவங்களுக்காக, மனுஷனுடைய அக்கிரமங்களுக்காக, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக அவனை திரும்ப மாட்டினதுக்காக தன் விளக்கை அணைக்க ஒப்பு கொடுக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்போது கடைசியில் அந்த விளக்கு அணையுது. இயேசு கிறிஸ்துவுக்குள் எரிந்த அந்த கல்வாரி சிலுவையில் தொங்கும்போது அந்த விளக்குன்னா அவருடைய அந்த இரத்தம், அந்த ஜீவன், அந்த ஆவி மனிதனுக்காக சிந்தப்பட்டு அந்த விளக்கு அணைக்கப்படுவதற்கு ஒப்பாக இருக்கிறது. இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு அந்த விளக்கு யாருக்காகனா நாம் எரியறதுக்காக அவர் அணைந்தார். நாம் வெளிச்சமாக மாறுவதற்காக அவர் இருளுக்குள் கடந்து போனார். அல்லேலூயா. பூமியில் அந்தகாரம் உண்டாயிற்றுன்னு பைபிள் சொல்லுது. 3 மணி நேரம் என்ன உண்டாயிற்றுங்க, எதுக்குன்னா நீங்களும் நானும் அந்த வெளிச்சத்துக்குள்ளே வர்றதுக்காக, நமக்காக அவர் அந்தகாரத்தை ஏற்று அணைந்து போன நம்முடைய தீபத்தை திரும்ப ஏற்றுவதற்காக. கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் இயேசு என்ற விளக்கு மறுபடியும் எரிய தொடங்கிச்சு. ரோமர் 8:11 பாருங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை என்ன செய்வார், உயிர்ப்பிப்பார். அப்போது இயேசு மரித்து போனார். இப்போது ஆவியானவர் அவருக்குள்ள அந்த சரீரத்துக்குள்ள ஆவியானவர் மறுபடியும் என்ன செய்கிறாருங்க, உள்ளே போனார்.
அந்த ஆவிதான் தீபமாய் விளக்காய் இருக்கிறது. மரித்த இயேசு உயிர் தடைந்தார். ஆமென்னு சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 15:3-4 பாருங்க. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து 4 அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிரோடு கூட என்ன செய்தார்? எழுந்தார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்ட இயேசு என்ற அந்த விளக்குடனே நாமும் இணைகிறவர்களாக, அந்த விளக்காகி அந்த இயேசு உயிர்த்தெழுந்து எரிந்து பிரகாசிக்கிற அந்த விளக்காகிய இயேசு கிறிஸ்துவோடு நீங்களும் நானும் இணைக்கப்படும் பொழுது நாமும் எரிகிற விளக்காகளாக மாறுறோம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லதான் சபையோடு இணைஞ்சிருக்கணும், ஜெபிக்கிறவங்களோடு இணைஞ்சிருக்கணும், தேவ பிள்ளைகளோட இணைஞ்சிருக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திருக்கிறோம். அதனால் நாம் ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்களோடு ரொம்ப பேசிக்கிட்டு, ரொம்ப பழகிட்டு, ரொம்ப ஐக்கியப்பட்டு இருந்தா நம்முடைய விளக்கு அணைந்து போவதற்கு என்ன உண்டு? வாய்ப்பு இருக்கிறது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. மத்தேயு 5:14 சொல்லுது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் அதை என்ன செய்யக்கூடாது? மூடக்கூடாது. அதோடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? மரக்கால் என்கிற ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? மரக்கால் என்பது அளக்கப்படுகின்ற ஒரு பொருள். என்னங்க? சத்தமா சொல்லுங்க. அளக்கப்படுகின்ற ஒன்றுக்கு தான் என்னதுங்க? மரக்கால். ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகள் இவ்வளவு தான் நான் ஜெபிப்பேன், இவ்வளவு தான் நான் ஆண்டவரை சேவிப்பேன், இவ்வளவு தான் பாடுவேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சபைக்கு வருவானே ஆவிக்குரிய வாழ்க்கையை அளந்து செய்யக்கூடாது. சத்தியம் புரியுதா? புரியலையா உங்களுக்கு? விளக்கு அணையாமல் இருக்கணும்னா ஆவிக்குரிய வாழ்க்கையை அளந்து செய்யக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போனால் போதும், வாரத்தில் இதை இடையில ஒரு நாள் போனால் போதும். ஒரு அம்மா சொன்னிச்சு, ஏம்மா சர்ச்சுக்கு பைபிள் ஸ்டடிக்கு மட்டும் வர மாட்டேன், எங்கள் வீட்டுக்காரர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போனால் போதும்னு சொல்லிட்டாருங்க, அதனால் போகல. தோத்திரம். நல்ல வீட்டுக்காரர், நல்ல மனைவி. சோத்திரம். ஆவிக்குரிய காரியத்தில் அளந்து செய்யக்கூடாது. பூரணத்தை நோக்கி ஓடணும், இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் கர்த்தரை தேடணும், இன்னும் நான் தேவனுடைய சமூகத்துக்கு ஓடணும்னு சொல்லி ஆவிக்குரிய காரியத்தில் இவ்வளவுதான் அளக்காம அளவு கடந்து தேவனை நேசிக்கணும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆனா உலகத்துக்குரிய காரியத்தில் அளந்து பேசணும். மற்றவர்களோடு பேசும்போது இவ்வளோதான் பேச்சு, இவ்வளோதான் அவங்களோட ஐக்கியம்னு உலகத்துக்கு அடுத்த விஷயத்தில் இவ்வளவு தான் வகை இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு அடுத்த விஷயத்தில் இவ்வளவு தான் வகை இல்லாம இருந்தா அந்த தீபம் எரியும். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய தீபம் ஏன் அணையுதுன்னா அது மரக்கால்களால் என்ன செய்யறாங்க? அப்ப மரக்கால் என்பது எதை காட்டுகிறது? அளக்கப்படுகிறத காட்டுது. சில ஆட்களில் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் எங்க ஜெபம் பண்ணுறது, 10 நிமிஷம் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்க மாட்டாரா? அது போதாதா? சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான பதில் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. சோத்திரிக்கிறோம். எம்மா கொழுப்பெடுத்த வார்த்தை பாருங்க. இவங்க சுருக்கமாக ஆண்டவர்கிட்ட வருவாங்களாம், ஆனால் ஆண்டவர் மட்டும் அண்டா கணக்கில் அவங்களுக்கு கொடுக்கணும்னா அது என்ன? அது லாஜிக் எங்கேயாவது இடிக்குதான்னு கொஞ்சம் சரி வருதான்னு பாருங்க. பைபிள் சொல்லுகிறது, அன்னாள் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணினாள், மணிக்கணக்கா ஜெபம் பண்ணா, கர்த்தர் அளவில்லாத ஆசீர்வாதத்தை அவளுக்கு தந்தாரு. அல்லேலூயா. இயேசு 3 நாள் கண்டினியூஸா பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் அந்த பிரசங்கத்தை கேட்டவங்களுக்கு அதற்கு பிறகு வயிற்று சாப்பாடு அளவில்லாம கொடுத்தாரு. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. பரிசுத்தமாகிறவன் இன்னும், நீதி செய்கிறவன் இன்னும் பலத்தின் மேல் பலன், கிருபையின் மேல் கிருபை. சோத்திரம். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தாலும் இன்னும் வசனம் கேட்கணும், இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் பரிசுத்தமா இருக்கணும், நான் இன்னும் வளரணும், இன்னும் அப்படின்னா அது மரக்காலால் மூடப்படாத விளக்கு, அது எரிகிற விளக்கு, அது பிரகாசிக்கிற விளக்கு. இந்த 40 நாள் என்ன தினந்தோறுமாங்க வரணும்? என்னங்க இது பெரிய நூதனமா இருக்குது?
இந்த பாஸ்டரும் நம்மளை ரொம்ப போட்டு அறுக்கிறாருன்றாங்க, சோத்தரிக்கிறாங்க. சில ஆட்கள் அவர் சொல்வாரியா, அவர் சொல்லின்னு தான் இருப்பார், அவருக்கு என்ன கிடக்குது அப்படின்னு நீ சோத்தரிக்கிற உனக்குள்ள அந்த அந்த வார்த்தைகளை அறிவிப்புகளில் நீ உன் இருதயத்தை சோத்திர கடினப்படுத்தி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போனால் போதும்னா நீ யார் தெரியுமா? மரக்காலால் மூடப்பட்ட விசுவாசி. நீ அளக்கிற இவ்வளவுதான், இது போதும். அது கூட சிலவங்க இந்த டைமிங்கை 8:30 மணி பைபிள் ஸ்டடினா 8:30 மணி சிலவங்க சொல்லுவாங்க, தோத்திரம் என்ன நீங்கள் ரொம்ப நேரம் இழுக்கிறீங்க, எப்படிங்க பைபிள் ஸ்டடி வருவோம் அப்படின்னு. இன்றைக்கி 9 மணிக்கு தான் நான் முடிப்பேன், ஏன்னா 7 to 9 தோத்திரம். அல்லேலூயா. நான் லேசிலேயே இழுக்கிற ஆள், இது நான் எப்படி விடுவேன்? சோத்திரம். ஆமென், அல்லேலூயா. ஆனால் சும்மா உட்காந்து பேசுகிற இடத்துல மணிக்கணக்காக உட்காந்து பேச நமக்கு நம்ம பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாத ஆக்கிற சோத்திரம் நம்முடைய மனசை சோர பண்ணுற இடங்கள்லாம் மணிக்கணக்காக உட்கார்றோம். அங்கே உட்கார்றதுனால ஒரு புண்ணியம் இல்லை. ஆனால் சர்ச்சில் ஒரு மட்டும் டைமை பார்க்குறோம், யோசனை பண்ணுறோம். சோத்திரம். அல்லேலூயா. இதுக்கு தான் நான் வரதே இல்லை பைபிள் ஸ்டடிக்குன்னு சொல்லிட்டு போனேன். தோத்திரம். அல்லேலூயா. அப்புறம் கர்த்தர் தான் உன்னை சந்திக்கணும். சோத்திரம். ஆகவே நான் செய்தியை ஆவிக்குரிய விதத்தில் விளக்கி சொல்கிறேன். மரக்கால் என்பது அளக்கப்படுகின்ற ஒன்று. ஆகவே உங்கள் விளக்கு எரியணுன்னா அது மரக்காலால் என்ன செய்யக்கூடாது? அதை மூடி அப்படி செய்யக்கூடாது. மார்க் 4:21 சோத்திருக்கிறோம். என்ன போட்டிருக்க? மார்க் 4:21. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கை கட்டிலின் கீழ் வைக்கிறதற்கு யாராவது கொண்டு வருவார்களா? விளக்கை கொளுத்திட்டு அதை கட்டிலின் கீழே கொண்டு போய் யாராவது வைப்பார்களா? விளக்கு என்பது தண்டின் மேல் வைக்கப்பட வேண்டிய ஒன்று. அது கட்டிலே விளக்கு கீழே கொண்டு போனால் அந்த விளக்கு ரொம்ப நேரம் ஏன்னா ஆக்சிஜன் அங்கே இல்லை, குறைவாக இருக்குது. கட்டிலுக்கு கீழே ரொம்ப டீப்பாக இடத்துல கொண்டு போயிட்டா இந்த ஆக்சிஜன் இல்லாதனால அந்த விளக்கு தொடர்ந்து என்ன செய்யாதுங்க? எரியாது, அணைஞ்சு போயிடும்னு அதுக்கு ஒரு சயின்ஸ் சொல்கிறாங்க. சோத்திரம். அப்போது எந்த குறுமுட்டையும் விளக்கை கொளுத்தி கட்டிலுக்கு வைக்க மாட்டான். சோத்திரிக்கிறோம். ஆமென்னு சொல்லுங்க. அப்போ கட்டில் என்பது ஒருவித அந்த சுகபோகத்தையும் தூக்கத்தையும் அதை காட்டுது. சோத்திரம். அதுதான் ஆண்டவர் சொல்றார், சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சம்பவிக்க போகிற வேலைக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரம் எண்ணப்படுவதற்கு எப்பொழுது விழித்திருந்து என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. அதை காட்டுது. சில ஆட்கள்லாம் தூக்கத்திலேயே தங்கள் நாட்களை ஓட்டுறாங்க. சோத்திரம். தூக்கம் எந்த நேரமும் தூக்கம்தான். ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், கிறிஸ்தவனே நீ என்றைக்கு விழிப்பாய்? நீ விழிக்க மாட்டாயா? நீ கர்த்தருக்காக எழும்ப மாட்டாயா? எழும்புகிறவர்கள் பிரகாசிக்கிறவர்கள். அல்லேலூயா. இப்போ விளக்கு எரியணும். அது மாத்திரமல்ல, லூக்கா 8:16 சொல்லுது, ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை பாத்திரங்களினாலே என்ன செய்ய மாட்டான்? மூட மாட்டான். பாத்திரம் என்பது உபயோகப்படுகிற ஒன்றை காட்டுது. பாத்திரம்னா அது என்ன படணுங்க? சொல்லுங்க. உபயோகப்படுத்தப்படணும். தேவன் எதற்காக தெரிந்து கொண்டாரோ, எதற்கென்று வேறு பிரித்தாரோ அதற்கென்று தன்னை ஒப்பு கொடுப்பது, அதற்கென்று ஊழியம் செய்வது, அதற்கென்று வாழ்வது அந்த பாத்திரத்துக்குரிய சத்தியமாக இருக்குது. ஆமென்னு சொல்லுங்க. ஆனால் அந்த சோத்திரிக்கிறோம் பாத்திரத்தை விளக்க கொளுத்தி ஒரு பாத்திரத்தினால் என்ன செய்ய மாட்டான்? மூட மாட்டான். ஏனென்றால் பாத்திரம் ஒரு விளக்கை கொளுத்தி அதை மூடுறதுக்கு பயன்படுறது அல்ல, அது வேறு ஒன்றுக்காக உபயோகப்படுவது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலிலும் நீங்கள் நிச்சயமாக இருக்கணும். நான் ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும், என் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், ஊழியங்களை நான் செய்யணும், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நான் பாரப்படணும். கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த கிருபையை நான் வீணாக்கக்கூடாது, எனக்கு கொடுத்த தாளந்தை நான் புதைக்கக்கூடாது. கர்த்தர் எனக்குன்னு ஒரு மகிமையை கொடுத்துருக்கிறாரு, நான் இதில் பயன்படணும்னு என்ன கர்த்தர் வச்சிருக்கிறாரு, நான் அதற்காக பயன்படுவேன்னா அது எரிகிற தீபம். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இதெல்லாம் இந்த விளக்க குறித்து நான் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சோத்திரிக்கிறோம். ஆனால் இன்னும் சொல்ல வேண்டியது இருக்குது. இதை மனதில் பதிப்போம். சோத்திரிக்கிறோம். தொடர்ந்த செய்திகளை வர்ற நாட்கள் நம்ம தியானிப்போம். நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். சோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது. சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சோத்திரம். நீ மனம் திரும்ப இல்லாவிட்டால் சோத்திரிக்கிறோம், அதனிடத்திலிருந்து விளக்கு தண்டை நான் நீக்குவேன். சோத்திரம். இந்த விளக்க குறித்து ஆண்டவர் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்க. ஒருவேளை நான் விளக்கம் கொடுக்கும்போது சில விஷயங்கள் உங்களுக்குள்ள போய் இருக்காது, ஆனால் சோத்திரம் அதை ஆண்டவர் உங்களுக்கு விளங்க பண்ணுவார். ஆவியானவர் உங்களுக்கு அதை விளங்க வைப்பார். சோத்திரம்.
வசனத்தை சோத்திரம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறத தேவனே உங்களை விளங்க வைப்பார். அல்லேலூயா. எங்களையும் விளக்கா மாற்றும். நாங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க ஆண்டவரே சோத்திர தீபமாக இருக்க ஆண்டவரே நீர் கொடுத்த ஆவி எங்களுக்குள்ளே ஒரு தீபமாக விளக்காக இருக்கிறதப்பா. அது எங்களுக்குள்ள அணைஞ்சிடக்கூடாதப்பா. அது எரியணும் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களிடத்து இந்த விளக்கு தண்டை நீக்கப்படக்கூடாதுப்பா. ஆண்டவரே எங்களை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் சபையில் வெளிச்சமாக இருக்கணும், எங்கள் வீட்டில் வெளிச்சமாக இருக்கணும், எங்கள் தேசத்துக்கு நாங்கள் வெளிச்சமாக இருக்கணும் ஆண்டவரே. நீர் கொடுத்த அந்த ஆவி எங்களுக்குள்ள எரிந்து பிரகாசிக்க வேண்டும். அதை பாத்திரங்களால் மூடக்கூடாது, கட்டிலின் கீழே வைக்கக்கூடாது, மரக்காலால் மூடப்படக்கூடாது. நாங்கள் எரிகிறவர்களாக ஆண்டவரை, எரிகிற தீபங்களாக. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்களை மாற்றும் ஆண்டவரே, எங்களை மாற்றும் ஆண்டவரே, எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்களை அப்படி உருவாக்கி நடத்துங்க ஆண்டவரே. எல்லா கைகளை தட்டி எங்களை தீபம் அணையக்கூடாதப்பா ஆண்டவரே. சோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எனது விளக்கை எரிய செய்தி இருளை ஒளியாக்கினி, இருளை ஒளியாக்கினி. எனது விளக்கை எரிய செய்தி இருளை ஒளியாக்கினி, இருளை ஒளியாக்கினி. ஐயா சோத்திரம் இசையா சோத்திரம், ஐயா சோத்திரம் இசையா சோத்திரம். மறுபடியும் எனது விளக்கை எரிய செய்தி இருளை ஒளியாக்கினி, இருளை ஒளியாக்கினி. எல்லாரும் சொல்லும். எனது விளக்கை எரிய செய்தி இருளை ஒளியாக்கினி. கைகளை தட்டி பாடுவோம். அல்லேலூயா. இருளை ஒளியாக்கினி. ஐயா சோத்திரம் இசையா சோத்திரம், ஐயா சோத்திரம் இசையா சோத்திரம். எனது விளக்கை எரிய செய்தி இருளை ஒளியாக்கினி, இருளை ஒளியாக்கி. எனது விளக்கை எரிய செய்தி இருளை ஒளியாக்கினி, இருளை ஒளியாக்கினி. ஐயா சோத்திரம் இசையா சோத், ஐயா சோத்திரம் இசையா சோத்திரம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா சோத்திரம் இசையா சோத்திரம், ஐயா சோத்திரம் இசையா சோத்திரம். எல்லா கைகளை தட்டி வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் அதனிடத்திலிருந்து விளக்கு தண்டை நீக்குவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. எங்க விளக்கு எரியணும் ஆண்டவரே, எங்க விளக்கு எரியணும் ஆண்டவரே. சோத்திரம். ஜெபிப்பவர்கள் நேசிக்க நல்ல பிதாவே, இந்த நல்ல விளக்காய் சோத்திரம். நீர் பேசின எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. சோத்திரம். மனுஷனுடைய ஆவி தேவன் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் என்றும், இன்னொரு மொழிபெயர்ப்பில் அது வயிற்றில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்குள்ள என்ன போகணும் என்ன போகக்கூடாதோ ஆண்டவரே, அந்த தீபம் எரியும் பொழுது தான் நடக்கும் ஆண்டவரே. கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே என்பதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். இப்படி பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சோத்திரம் அதை விளக்கி சொல்லியிருக்கிறான்ப்பா. ஆவியானவர் அதை இன்னும் உடைய பிள்ளைகளுக்குள்ளே விளக்கப்படுத்துவீராக. வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம்னு சொல்லப்பட்டது. இந்த சத்தியத்தில் நான் ஒரு வெளிச்சத்தை பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன். அதிலிருந்து இன்னொரு வெளிச்சத்தை உடைய பிள்ளைகள் காணட்டும், அவர்கள் தீபம் எரியட்டும் ஆண்டவரே. அவர்கள் அநேகரை எரிய வைக்கிற விசுவாசிகளாக இருப்பார்களாக ஆண்டவரே. சபையாகிய விளக்கோடு நாங்கள் இணைந்திருக்கத்தக்கதாக, யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தது போல நாங்கள் அப்படி இருக்கத்தக்கதாக
கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் எதெல்லாம் மனம் திரும்பணுமோ, எந்த அன்புக்குள்ளே வரணுமோ ஆண்டவரே, அதற்குள்ளே நாங்கள் இன்னும் வர எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து ஜப நாட்களை பிள்ளைகள் முக்கியப்படுத்தி ஜபங்களில் வந்து கலந்து கொள்ள உதவி செய்யும். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவரை இல்லங்களிலும் உள்ளங்களிலும் உம்முடைய வெளிச்சம், உம்முடைய விளக்கு எரியட்டும். ஒவ்வொரு வீட்டிலையும் உம்முடைய விளக்கு எரியட்டும். உள்ள வெளிச்சமான வீடுகளாக நீங்கள் மாற்றுங்க. இருளை எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. உங்கள் நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். தாழ்த்துற ஒப்பு கொடுக்குறோம். கனம், மகிமை, துதி, சோத்திரம் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் என்றும் சதா நாட்களும் கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். சபையர் எல்லாரும் சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தி, கழுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வால வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்காய் தொடர்ந்து எரிந்து பிரகாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.